ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட இந்த நாள்ல தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வேத பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோப்பா பட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கு பாஷையில தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளுகிறதான தபித்தாள் என்றதான சீஷியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷி, அதாவது நம்ம ஆண்களுக்கு சொல்லும் பொழுது சீஷன் சொல்லுவோம், பெண்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சீஷி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சீஷர்களை அழைக்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்படும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா மாறுகிறோம். நம்ம அப்படி விசுவாசிகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகள் என்றுதான் அந்த நிலையிலிருந்து நம்ம சீஷத்துவத்துக்கு நேராக சீஷர்களாக மாற வேண்டும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு பேரு தான் சீஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷன் அல்லது சீஷி என்று சொல்லி சொல்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களை எதற்காக ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம எல்லாமே அறிந்திருக்கிறோம். அதாவது தம்மோடு கூட இருக்கவும், அவர் பிரசங்கம் பண்ணவும், வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கவும் அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகள் என்ற அந்த நிலையிலிருந்து நம்ம சீஷர்கள் என்றதான அந்த நிலைக்கு நம்ம வர வேண்டும். அவரோடு கூட இருக்கவும் நம்மளை வந்து நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிறதுல நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய ஐக்கியத்துல நம்ம பலப்படுகிறவர்களா இருக்கணும். நம்ம அவரை குறித்து மற்றவர்களிடத்துல பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக செபித்து நம்ம ஹல்லேலூயா வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்று நம்ம அந்த சீசத்துவத்துக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். நம்ம அவருக்கென்று அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நம்முடைய சுயத்தை நம்ம வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஒருவன் சீஷனா இருப்பதற்கான அடையாளம். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரிடத்துல நம்ம அன்பு கூறும் பொழுது, நம்ம அவருக்கு சீஷரா இருந்து அவரை பின்பற்றி நம்மை நாமே நமது சுயத்தை வெறுத்து அவரோடு கூட இருந்து அவருக்காக நம்ம பேசுகிறவர்களாய், அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருப்போம். இது வந்து எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாக்கு தத்துவமுள்ள கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல நீ உன் தேவனாகிய கர்த்தரை வந்து பாத்தீங்கன்னா முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறணும். நம்ம இப்படியாக நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு சீஷரா இருந்து அவரை பின்பற்றி அவர் என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறவர்களா இருப்போம். அப்ப இந்த சீசத்துவம் அவருக்கு நம்ம சீஷர்களா இருக்கிறது எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது, நம்ம முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட அவரை நாம அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறது அடையாளமா இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த தபித்தாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இது எதை குறிக்குதுன்னா பாத்தீங்கன்னா, அதாவது வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனைக்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நேசிக்கிறது போல நம்ம பிறரை நம்ம நேசிப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம நற்கிரிகளை தர்மங்களை நம்ம செய்கிறவர்களாய் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பிரதான கற்பனைக்கு ஒப்பான இரண்டாம் கற்பனைக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த ரெண்டுமே நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம அந்த நிறைவான ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகிறது. அநேகர் கர்த்தரை நேசிப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா தன்னை நேசிக்கிறது போல சக மனுஷரை நேசிக்காம இருப்பாங்க. சிலர் வந்து மற்ற சக மனுஷரை நேசிப்பாங்க, ஆனா கர்த்தரில அன்பு கூறுகிறதுல குறைவுபட்டவங்களா இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இரண்டு காரியங்களும் கர்த்தரை பின்பற்றுகிற விஷயத்துல பின்பற்றி அவரை நம்ம முழுமையா அன்பு கூற வேண்டும். மத்தவங்களுக்கு நன்மைகளையும் நற்கிரிகளையும் தருமங்களை செய்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இப்படி நம்ம இரண்டு காரியங்களையும் நம்ம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதை குறிச்சு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர் 13
16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம 15ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்ம எப்படி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிறோமோ, அதற்கு ஒப்பாக பாத்தீங்கன்னா, நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ற அந்த காரியத்தின் மேல அது கர்த்தர் ஒரு பலியா அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது அவருக்கு பிரியமான ஒரு பலியா இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்தீங்கன்னா, அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 2 கற்பனைகளையும் நம்ம செய்கிறவர்களா, 2யும் செய்யும் பொழுதுதான் நம்ம அந்த பரிபூர்ணமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகிறது. இந்த இடத்துல தபித்தால் அப்படியாக அவங்க சீஷியா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க நற்கிரிகளையும் தருமங்களையும் மிகுதியாய் அவங்க செய்து கொண்டு வந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்படியாக பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த தபித்தாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்க வியாதிப்பட்டு அவங்க இந்த இடத்துல மரணம் அடைந்தார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி அவங்க மரணம் அடைந்த அவர்களை பாத்தீங்கன்னா குளிப்பாட்டி மேல் வீட்டில அவங்க கிடத்தி வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இந்த தபித்தாள் யோப்பா பட்டணத்துல இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டணம் தான் லித்தா. அந்த லித்தா ஊர்ல தான் பாத்தீங்கன்னா சீமோன் பேதுரு இருக்கிறாரு. அவர் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு 2 பேரை அந்த இடத்துல அனுப்புறாங்க. அதற்கு பிறகு சீமோன் பேதுரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த மேல் வீட்டு அறையில கிடத்தி இருந்த தபித்தாள் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி அங்க மற்ற பரிசுத்தவான்களிடத்து முன்பாகவும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அப்படியாக இந்த தபித்தாள் என்ற சீஷி அவங்க ஒரு கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு நல்ல ஒரு சீஷியாகவும், தான தர்மங்களை பண்ணுகிற, தன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரியாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு மரணம் சம்பவித்தாலும் கூட கர்த்தர் மீண்டுமாக சீமோன் பேதுரு மூலமாக மீண்டுமாக எழுப்பினார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 39ஆம் வசனத்துல பின்பக்கத்துல பார்க்கும் பொழுது, அப்ப அந்த பேதுரு உயிரோடு கூட எழுப்ப முடியும் அந்த இடத்துல வரும் பொழுது அநேக விதவைகள் பாத்தீங்கன்னா அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கும்போது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூழ்ந்து நின்றாங்கல்ல, அழுதாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு அநேக வஸ்திரங்களையும் அந்த இடத்துல அநேக அங்கிகளையும் எல்லா தேவைகளையும் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் எங்களுக்கு செய்தாங்க, உதவி செய்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற விதவைகள் எல்லாரும் சூழ்ந்து நின்றாங்களாம். பாருங்க, எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு சகோதரியாக தபித்தால் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க மேல வச்சிருக்கிற அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா, அவ மரித்து போனாலும் சீமோன் பேதுரு மூலமாக கர்த்தர் அந்த தபித்தாள் என்ற சீஷிய உயிரோடு கூட எழுப்பி மீண்டுமாக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவன் நன்மை செய்கிறவர்களாக, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல சீஷியாக, நல்ல ஒரு சகோதரியாக, அன்பான சகோதரியாக மீண்டுமாக அந்த விதவைகள் முன்பாகவும் அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் முன்பாகவும் கர்த்தர் அந்த பேதுரு மூலமாக நிற்க வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, மெய்யாகவே நம்ம முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட அவருக்கு சீஷர்களாய் இருந்து கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு தான தர்மங்களையும் நற்கிரிகளையும் செய்து நம்மை நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நம்ம நேசிக்கிறவர்களாய் இருந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். அது வியாதியின் சூழ்நிலையோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில எதிரான சூழ்நிலைகளோ என்ன காரியம் அதற்கு எதிராய் வந்தாலும் கட்டாயம் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்தி கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கட்டாயம் நம் மூலமாகவே நிறைவேற்றி முடிப்பார். நம் கைகளாலேயே அதை செய்து முடித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிச்சயமாக மகிமைப்படுவார். எனவே நாம் இந்த நாட்கள்ல இந்த தபித்தாள் இந்த சீஷியை போல நம்ம கர்த்தர் உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாக அவருடைய கற்பனைகளை சரியான விதத்தில் அன்பு கூர்ந்து நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசித்து தான தர்மங்கள் மூலமாக நன்மைகள் மூலமாக செய்து அவருடைய திட்டத்தையும் அவர் நம் மீது வைக்கிற சித்தத்தையும் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்ற நமக்கு பலன் தருவார். இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாம்.
அப்பா நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையில தபித்தாளை குறித்து ஆண்டவரை தியானிக்க நீங்க கிருபை செய்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தபித்தாள் இப்படியாக சீஷியாக அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உண்மையாய் உம்மை பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்கப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ராஜாவே, நாங்கள் அப்பா விசுவாசிகள் என்ற நிலைமையிலிருந்து நாங்கள் அப்பா அந்த சீர்துவத்திற்கு நேராக எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா உண்மையாய் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் எங்களுடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவரே அப்பா ஹalleluya ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களது சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற உம்மோடு கூட இருக்கவும் அப்பா. உமக்காக நாங்கள் பேசவும், உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் ஆண்டவரே அப்பா ராஜாவே, நாங்கள் அப்படியா இருந்து நாங்கள் உம்மை சீஷர்களாய் பின்பற்றத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசித்து நன்மை செய்கிறவர்களாய், தான தர்மங்கள் செய்கிறவர்களாய் நாங்கள் இப்படியே இந்த பிரமாணத்தை நாங்கள் கைக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாகவும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே எங்கள் மீது வைத்த அந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நீர் கட்டாயம் நிறைவேற்றி நீர் முடிக்கிறவராய் இருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்கான பலனை இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவருக்கும் தந்து எங்க நடத்த போகிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மையே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஹalleluya எங்களை கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு